நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்சுட்டு போனது ஒண்ணும் கிடையாது. நானே ஒரு தரித்திர வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே வந்திருக்க காரணம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய், உன்னுடைய தரித்திரத்தை மாற்றும்படியாய், உனக்காக அவர் சிலுவையிலே சுமந்து தீர்ந்து ரத்தத்தை சிந்தி உனக்காக மரித்ததே உன்னுடைய தரித்திர வாழ்க்கையை மாற்றும்படியாய். அப்போ அந்த தரித்திரனுடைய வாழ்க்கையிலே தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோனாவையும், பேதுரு யோவான் என்ற கர்த்தருடைய சீஷர்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சத்தியாவின் மகிமையின் ஊழியத்திலிருந்து வந்திருக்கிற ஆசை ஆபிரகாம் என்ற ஊழியக்காரரை போல அன்றைக்கு 2 பேர் அந்த தேவனோட ஆலயத்தில் பிரவேசிக்கிறார்கள். அவர் தேவனை ஜெபம் பண்ணும்படியாக அவர்கள் தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் அவன் கண்டு, அப்படிப்பட்டவர்களை அவன் கண்டு அந்த